வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து அக்கா காளியம்மாள் விலகியிருக்காங்க. அது குறித்தான அறிவிப்பை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காங்க. காட்சி ஊடகங்கள் தொடங்கி சமூக வலைதளங்கள் வரைக்கும் எல்லாத்துலேயும் அதுதான் பேசுபொருளாக இருக்குது. ஆனால் இப்படி தான் இந்த முடிவு அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தது தான். ஏன்னா அண்மை காலத்தில் சில நாட்களாக சில மாதங்களாக அதற்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க காலத்தின் சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது உண்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் புற அழுத்தமோ எந்தவித நெருக்கடியோ நிர்பந்தமோ இல்லை. அவங்க திட்டமிட்டு தீர்மானித்து இந்த முடிவை நோக்கி நகர்றாங்க அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. எங்கேருந்து அவங்களுக்கு இந்த வெளியேறலாம் அப்படிங்கிற மனதில் வருது அப்படின்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையும் போது அண்ணன் சாட்டை துறைமுகன் கடைசி நாளில் பேசுகிறாங்க. அப்போ கருணாநிதி குறித்து பாட்டு பாடிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி பிறகு நீதிபதி விடுவிச்சிடுறாரு. அப்போ அவர் அலைபேசியை பறித்து ஒளிநாடாக்களை எடுத்து வெளில விட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவரோட அலைபேசியும் எடுத்து சில ஒளிநாடாக்களை வெளியிட்டப்ப இன்னும் பல வெளிநாடாக்களை வெளியிட்டாங்க வெள்ளேந்து. அப்படி வெள்ளேந்து விடப்பட்ட ஒளிநாடாக்களில் ஒன்று காளியம்மாள் குறித்து அண்ணா பேசிட்டாரு, கடுமையாக பேசிட்டாரு. அப்படி என்ன பேசினார்? பிசுறுன்னு பேசிட்டாரு அப்படின்னு. பிசுறு, தொங்கு சதை இதெல்லாம் ஊமையாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள். ஒன்று தேவைக்கு இல்லாமல் இருக்கு, இல்லை ஒரு அமைப்புக்குள்ள பொருந்தாம தனியாக தெரியுது அப்படிங்கிறதான் இந்த பிசுறு, தொங்கு சதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஓமையில அண்ணன் சீமான் சொல்றாங்க. அதுக்கு அக்கா காளியம்மாள் அவங்க வெளிப்படையாக பேட்டி கூட கொடுத்தாங்க. அது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு. அது காளியம்மாளை வசைபாடுகிற சொல்லாடலோ தனிப்பட்ட முறையில் பேசுறதோ இல்லை, செயல்பாட்டுக்கான மதிப்பீடு. அந்த சமயத்தில் கூட திரும்ப அவங்களே சமாதானமாகி பொதுக்கூட்டங்கள்லாம் பங்கேற்று பேசினாங்க. தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம், அப்புறம் கரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம், நானும் அக்கா காளியம்மாள் அவர்களும் பங்கேற்றோம் அதே சமயத்தில், அந்த ஒளிநாடா வந்த சமயத்தில். அதுக்கும் பிறகு கும்பகோணத்தில் வட்டமேசி விவாதம் புதிய தமிழ் தொலைக்காட்சி அதிலையும் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அதுக்கும் பிறகு கொஞ்சம் சரியாகி வர்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்கும் பிறகு இன்னொரு ஒளிநாடா திமுக தரப்பு வெளியிட்டுச்சு. அந்த ஒளிநாடாவில் ஏன் அண்ணன் பிசுறுன்னு சொன்னார் என்பதற்கான விளக்கம் போல இருந்துச்சு. காளியம்மாள் அக்காரோட செயல்பாடுகளை மதிப்பிட்டு இன்னும் வரலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த ஒளிநாடா வந்த பிறகு காளியம்மாள் மீது ஒரு பச்சாத்தாபமும் பரிதாபமும் ஏற்படுற வகையில் இருந்துச்சு. ரெண்டாவது ஒளிநாடா வந்த பிறகு ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற காளியம்மாள் குறித்தான ஒரு விமர்சனம் வர்ற மாதிரி இந்த ஒளிநாடா இருந்துச்சு. அப்போ இந்த ரெண்டாவது ஒளிநாடாவுக்கு பிறகே அவங்க ஒட்டுமொத்தமாக செயல்பாடை நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு 4-5 மாதமாக, அதாவது அவங்க தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஆள், தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுப்பாங்க, அப்புறம் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுப்பாங்க, முகநூல் ட்விட்டர் கணக்குகளில் அவங்க எழுதுவாங்க, இதெல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டாவது ஒளிநாடாவுக்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப குறைஞ்சி. அதுக்கும் பிறகு உயர்மட்ட குழு கூட்டம் சென்னையில் அண்ணா நகர் நடைபெற்றுச்சு. அண்ணன் ரொம்ப உயர்வாக தான் எப்பயும் போல, இதெல்லாம் நீ மனசில் நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்காத, வேலையை பாரு அப்படின்னு உற்சாகப்படுத்தி எப்போதும் போல அவங்கள புகழ்ந்தான் பேசினாங்க. ஆனால் அப்போயும் அவங்க சரியாகலை அப்படிங்கிறத பின்னாட்கள் செயல்பாட்டில் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதனால் அதில் ஒரு சுணக்கத்தோடு இருந்தாங்க. அக்கா காளியம்மாளுக்கு அண்ணன் சீமானர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அக்கா காளியம்மாள் நன்றி சொல்கிறாங்க எல்லாருக்கும். ஆனால் அண்ணன் சீமானர்களோட பேர் அதில் இல்லை. அண்ணன் சீமான் வாழ்த்து சொல்லியும் கூட நன்றி சொல்லலை. கடைசியாக நவம்பர் 26 தலைவரோட பிறந்தநாள் கூட்டம் அண்ணா நகர் நடக்குது. அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப பொருந்தாத சில செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. அப்போ பேச்சோட ஒரு பேச்சாக அண்ணன் 10 நிமிஷம் தான் தலைவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணனே அந்த மேடையில் விளக்கி சொல்லிட்டாங்க. அதுக்கும் பிறகு காட்சி ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் பேசுபொருளாகுது. காளியம்மாளே 10 நிமிஷம் தான் தலைவரை அண்ணன் பார்த்தா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவாகுது. அக்கா காளியம்மாள் நினச்சிருந்தா ஒரு மறுப்பு போட்டிருக்கலாம். நான் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ண நினச்சேன், நான் மாற்றி பதிவு பண்ணிட்டேன், இல்லை நான் சொல்ல வந்த செய்தியை தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விளக்கம், ஒரு மறுப்பு ஏதாவது போட்டிருக்கலாம். அவங்க போடலை. அவங்க 2 வலையொலி வச்சுருந்தாங்க. 2 வலையொலியும் ஒரு 4-5 மாதமாக எந்தவித காணொலிகளும் இடுறதில்லை, ட்விட்டர் கணக்கும் எந்தவித பதிவுகளும் இடுறதில்லை. இப்படி அமைதியாக இருந்தாங்க. அந்த நவம்பர் 26 அப்படி பேசினாங்க. மாவீர் நாளுக்கு வந்தாங்க. மாவீர் நாளுக்கு வந்தப்போ கூட அண்ணன் கூப்பிட்டு அந்த மாவீர் சுடைய திறப்ப பக்கத்தில் நிற்க வச்சாங்க. ஆனால் இந்த ஒரு 5-6 மாசமாக காளியம்மாள் அதிருப்தியில் இருக்கிறாங்க என்பது போல புகஞ்சுக்கிட்டே இருந்துச்சு.
குறிப்பாக வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய கைகுலிகள் எழுத தொடங்குறாங்க. அப்போ வந்து நான் கூட ஒரு சந்தர்ப்பத்தில், அக்கா நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் பல யூகங்களுக்கும் கற்பனைகளுக்கும் வித்துடுது, நீங்கள் எழுதுங்கக்கா, நீங்கள் பழையபடி செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம்க்கா, உங்கள் முகப்பு படத்தை அண்ணனோட நீங்கள் இருக்க புகைப்படத்தை முகப்படமாக வச்சுருங்க, வச்சிங்கனாலே இங்கே எல்லாருமே இதாகிடுவாங்க, அது பேசு பொருளாக இருக்காது, தவிடுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். அக்கா காளியம்மாள் வந்து புரிகிறது தம்பி அப்படின்னு செய்தி போட்டாங்க. அப்போ அதுவும் பண்ணலை. அதே போல் இன்னும் பல நம்ம உறவுகள் வந்து பேசினாங்க. நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க, அமைதியாக இருக்கிறது தான் பல பேருக்கு வந்து அது தீனி போடுது, அதை வச்சு அவங்க கட்டுக்கதையை கட்டவிழ்த்து வர்றாங்க, கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்குது என்பது போல தோற்றம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த மௌனத்தை வந்து அவங்க உடைக்கவே இல்லை. ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அக்கா காளியம்மாள் வந்து அதிமுகவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சும்மா சமூக வலைதளங்களை கிளப்பி விடுறாங்க. அந்த கிளப்பி விட்ட செய்திக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் நடந்த மொழிப்போர் நாள் கூட்டத்தில் வந்து தடாலடியாக அதை அவங்களோட பாணியில் வந்து நகைச்சுவையாக சொல்லி எள்ளி நகையாடி அதை உடைச்சு போயிட்டாங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருப்பேன் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பாடாக அந்த மேடையில் சொன்னாங்க. அப்போ வந்து அன்றைக்கி முகம் தெரியாத கணக்குகள், சும்மா யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதைகள்லாம் உடனடியாக எதிர்வினையாற்றிய அக்கா காளியம்மாள் வந்து இந்த 4-5 மாத காலமாக இதே திரும்ப திரும்ப பேசுபொருளாகிறப்ப, கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு என்பது போல ஒரு தோற்றத்தை இவங்களை வச்சு உருவாக்குறப்ப, இதை ஏன் அவங்க உடைக்காம இதை அப்படியே கடந்து போறாங்க, கனத்த மௌனத்தை சாதிக்கிறாங்க? ஒரே ஒரு பதிவு, நாம் தமிழர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாலோ, இல்லை வந்து அண்ணன் சீமானோடு இருக்கக்கூடிய அந்த படத்தை முகப்பு படமா வச்சாலோ ஒட்டுமொத்தமா எல்லாமே அடங்கிடும். ஆனா அதுக்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா அவங்க அதிருப்தியா இருக்காங்கிறத மறைமுகமா சொல்ல விரும்பினாங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி அவங்க ஒரு கட்டத்துல இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கிறத நம்ம இந்த முடிவு வந்து இப்ப இல்லை, முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்த செய்தி வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு. திமுகவை சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை காளியம்மாள் பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி. அப்புறம் வந்து புஷி ஆனந்த பார்த்தாங்க. புஷி ஆனந்த பார்த்து சில நாட்களுக்கு பிறகு விஜய தாவேகாவோட தலைவர் விஜயை வந்து காளியம்மாள் சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்தி. இது எதுவுமே செய்தி இல்லை, இது எல்லாமே உண்மை. இது வந்து கட்டுக்கதை இல்லை, சத்தியமான உண்மை. அதுல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்தாங்கல்ல, அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் நாகப்பட்டினத்துக்கான பொறுப்பு அமைச்சர். நாகப்பட்டினத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவங்கள நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி இருக்கிற தருணத்துல அக்கா காளியம்மாள் வந்து ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அப்புறம் தாவேகாவோட தலைவர் விஜய், அவரை வந்து யார் மூலமா சந்திச்சாங்கன்னா, ஸ்ரீநாத் அப்படிங்கிற விஜயோட நண்பர் நடிகர், அவர் மூலமா சந்திச்சதா சொல்றாங்க. விஜய ஜானாரோகிசாமி இல்லாம, புஷி ஆனந்த் இல்லாம, ஸ்ரீநாத்ங்கிற ஒரு நடிகர் விஜயோட நண்பர், அவர் மூலமா போய் விஜயை சந்திச்சிருக்காங்க. விஜயை சந்திச்சு அவங்க என்ன பேசியிருப்பாங்க? இவங்க நாம் தமிழர் கட்சியோட ஒரு நிர்வாகி, அவர் இன்னொரு கட்சிக்கு தலைவராக இருக்காரு, அவரை சந்திப்பதற்கான தேவை எங்கேருந்து வருது? அப்ப நமக்கு என்னன்னா, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி மீது அவருக்கு அக்கா காளியம்மாளுக்கு அதிருப்தி, அவங்க அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்க்குறாங்க, தாவேகாவோட தலைவர் விஜயை பார்க்குறாங்க. அப்ப இது சொல்ல வர செய்தி என்ன? நான் திமுக வரலாமா என்பது போல அங்க அது குறித்தான பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். இந்த பக்கம் தாவேகாவுக்கு அது குறித்தான ஒரு முன்னகர்வு நடந்திருக்கலாம். இதுல வந்து தாவேகாவில் வரவேற்றாங்களா, வந்தா இதெல்லாம் பண்ணி தருவோம், இப்படி உங்களை வரவேற்போம் அப்படின்னு சொன்னாங்களாங்கிறது வேறு. அதே போல திமுக தரப்புல வந்தா உங்களுக்கு இந்த பொறுப்பு தர்றோம், இந்த இடத்துல வைக்கிறோம், இதெல்லாம் உறுதி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்களாங்கிறது வேறு. ஆனா இந்த பக்கம் சந்திப்பு நிகழ்ந்தது, அந்த பக்கம் சந்திப்பு நிகழ்ந்தது, அங்க போலாம் என்பது குறித்தான ஆலோசனைகள் எல்லாம் நிகழ்ந்தது உண்மை. இது எல்லாம் தெரிய ஆரம்பித்த பிறகுதான் இங்க வந்து அவங்க ஒரு முடிவெடுத்துட்டாங்க, முடிவெடுக்க நகர போறாங்கிறத உணர தொடங்கணும். அதுல இன்னொன்னு என்னன்னா, திமுக அந்த நாம் தமிழர் கட்சின்னு விலகுறாங்க எல்லாரும் விலகி போறாங்க அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை திமுக தான் செய்யுது. உளவுத்துறை வந்து இதுல முதன்மை பங்காற்றுது. அதே போல ஊடகங்கள் அதுக்கு துணை போகுது. இதை தொடர்ச்சியா நம்ம பேசி வர்றோம். அப்ப வந்து அக்கா காளியம்மாளை வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்க வச்சு தேர்தல் நெருக்கத்துல வெளியேற மாதிரி பண்ணா கட்சிக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுக நினைக்குதோ அப்படிங்கிற ஐயம் பிறக்குது. ஏன்னா அக்கா காளியம்மாள் வந்து அவங்க செயல்பாடே இல்லை, ஒட்டுமொத்தமா கணத்தா மௌனமாயிட்டாங்க. வந்து ரெண்டு நிகழ்வுல பங்கேற்கிறாங்க. பங்கேற்று பேசுற தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வகையில பேசுறாங்க. இது எல்லாமே சந்தேகமா இருக்குது. இந்த சமயத்துல அண்ணா சொன்னாங்க, அவங்க இருக்கிற நாள் இருக்கலாம், அவங்க போற நாள் போகலாம், அதுக்கான முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து வெளியே இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க.
இப்ப மிக அண்மையில ஒரு புகைப்படம் வந்துச்சு. புகைப்படம்னா துண்டறிக்கை புகைப்படம். அந்த துண்டறிக்கையில வந்து அக்கா காளியம்மாள் பேர் வந்து சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் பிரகாசம் சமூக செயற்பாட்டாளர்னு போட்டுருந்துச்சு. எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வந்து இந்த மீனவர் அமைப்பு சார்பா ஏதோ ஒரு நிகழ்வு போல தெரியுது அது. அதுல திமுகவை சேர்ந்த 3 நிர்வாகிகள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மீன்வளத்துறை அமைச்சர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அப்புறம் திமுகவோட மீனவர் பாசறையோட நிர்வாகி, அப்புறம் காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகின்னு ஒட்டுமொத்தமா 5 பேர் அக்கா காளியம்மாவோட சேர்த்து 6 பேர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க. இவங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகியா இருக்கிறப்ப எதுக்கு சமூக செயற்பாட்டாளர்னு போடணும்? சரி அவங்க போட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோமே, அதெல்லாம் அப்புறம். முதல்ல தலைமையோட நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் ஒப்புதல் இல்லாம ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர் பங்கேற்கிறார்னா அந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு தலைமையோட ஒப்புதல் வாங்கினாங்களா? ஒருவேளை கலந்துக்கிறாங்க, சமூக செயற்பாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே. இவ்வளவு நாட்களா வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ், வேடிக்கை பார்த்தது திமுக. மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போறாங்க என்று பேசியது கருணாநிதி. அப்புறம் வந்து 2006-11 காலகட்டத்தில் குறிப்பா 2010 கிட்ட வந்து பாண்டியன், செல்லப்பன், ஜெயக்குமார்னு அடுத்தடுத்த நாட்கள்ல 3 நாட்கள 3 மீனவர் கொலை செய்யப்பட்டாங்க. 2011 உலக கோப்பையில இந்தியா வெற்றி பெற்ற சமயத்துல நடுக்கடல மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை கொன்னுச்சு. இது போன்ற செய்திகள் நமக்கு தெரியும். இதுல காங்கிரஸின் துரோகம் தெரியும், திமுகவின் துரோகம் தெரியும். இவ்வளவு நாட்களாக காங்கிரஸ், திமுக எல்லாம் மீனவர்களுக்கு துரோகம் பண்ணிச்சு என்று பேசியாக்கா காளியம்மாள் வந்து அந்த மேடையில் என்ன பேச போறாங்க? மீனவர் நலன் என்று பேசுகிற போது திமுக காங்கிரசின் துரோகத்தை பேசாம கடந்து பெற முடியுமா? அப்ப அந்த மேடையில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னா அந்த பேச்சு என்னவாறாக அமையும்? அப்ப அந்த நிகழ்வுல கலந்துக்கணும் அப்படின்னு ஏன் அவங்க முடிவுக்கு வந்தாங்க? பல நிகழ்வுகளை கலந்து கொள்ளாது புறக்கணித்தவங்க, பலதை வந்து முழுமையா விட்டவங்க, அதுலயே கலந்துக்கணும். அப்ப அது சொல்லப்படுற செய்தி என்ன? அப்ப எல்லாத்தையும் பொறுத்து பார்க்கிறப்ப அவங்க பல மாதங்களுக்கு முன்பாகவே இப்படி முடிவெடுக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் தனிப்பட்ட முறையில் பேச சொல்லாமான்னு தெரியல. ஆனா வந்து கட்சி மீது வந்து இந்த களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால, இந்த விவகாரத்துல கட்சி எந்த தவறும் செய்யலைங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன். கட்சி எந்த தவறும் செய்யல, அவங்க தான் ஒரு முடிவெடுத்து நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. வாய்மேடு வேதாரண்யம் பக்கம் வாய்மேடுல கூட்டம், அது அந்த கூட்டத்தில் வந்து நான் பங்கேற்று பேசுறேன். காளியம்மாள் வந்து அவங்களுக்கு மாவட்டம் தான், நாகப்பட்டினம் மாவட்டம் தான். அதுல அவங்களை கூப்பிடலன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க கூப்பிடக்கூடாதுன்னு நோக்கம் இல்லை, அது என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் வருத்தப்பட்டு பேசுறப்ப அந்த ஆதங்கத்தை கூட நியாயம் இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே. அப்போ 3 தடவை அவங்களே அக்காவே சொல்றப்ப என்னை கட்சி விட்டு நிற்கிறீங்கன்னு 3 தடவை போறப்போக்குள்ள ஒரு கோவப்பட்டு பேசுறப்ப, இயல்பா பேசுறப்ப சாதாரணமா வார்த்தை வருது, கட்சி விட்டு நிற்கிறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க இந்த உளவியெல்லாம் என்னைக்கோ தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, ஏன்னா கட்சி வெளியேற்றிடுச்சு, கட்சி வந்து புறந்தள்ளிடுச்சு, கட்சி நிராகரிச்சிருச்சு, உரிய மரியாதை அளிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்தையும் உடைச்சு பேச வேண்டிய தேவை இருக்கு. 2018 வர்றாங்க கட்சிக்கு, 2018 வர்றாங்க, சமூக செயற்பாட்டாளர் தான் வர்றாங்க. அன்னைக்கு நாகப்பட்டினம் அவுரி திடல்ல 2018 கஜா புயல்ல மக்கள் பாதிக்கப்பட்ட போது உரிய நிவாரணம் கொடுக்கல என்பதை கண்டித்து அன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது, தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம். அந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் காளியம்மாள் வந்து சமூக செயற்பாட்டாளராக ஒரு மீனவர் அமைப்போட பிரதிநிதியாக கலந்துக்கிட்டு பேசுறாங்க. எனக்கு நினைவு செய்யா இருக்கு, அப்பண்ணன் தான் அழைச்சிட்டு வந்தார். அன்னைக்கு நாகை பொறுப்பாளர் அன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அப்பண்ணன் அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சி வந்து அந்த மேடையில் சிறப்பாக பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்களை கட்சியில் சேர்த்து 2018 கட்சியில் சேர்த்து 2019 வடசென்னையில வந்து வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, வடசென்னையில்னா நல்ல கவனம் பெறும், ஊடக வெளிச்சம் கிடைக்கும்னு பார்த்து திருச்சியில் நடந்த ஒரு மகளிர் பாசன நிகழ்வில் வந்து சிறப்பாக பேசினாங்க. அந்த பேச்சு எல்லாரும் எடுத்து பரப்பி அவங்களுக்கு கவனம் வர, அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்களுக்கான எல்லா வாய்ப்பையும் திரும்ப திரும்ப பண்ணி கொடுத்து கட்சி வந்து அவங்கள முன்னெடுத்து செஞ்சு அதன் மூலமா 2019 காலகட்டத்திலே காளியம்மாள்னு அறியப்பட்டாங்க. அதே போல அவங்க 18 கட்சிக்கு வந்தாங்க. 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல், 3 பொது தேர்தலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. திருப்பூர்ல வந்து ஒரு மாவீர் நாள் கூட்டம். அந்த மாவீர் நாள் கூட்டத்தில் பேசுறப்ப அண்ணன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. காளியம்மாளை வேட்பாளர்னா அதிக வாக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேலை செய்யாம விட்டுறக்கூடாது, நான் காளியம்மாளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி திருப்பூர் நடந்த மாவீர் நாள் கூட்டத்தில் அண்ணன் பதிவு பண்ணாங்க. நான் காளியம்மாளுக்கு தான் திரும்ப திரும்ப வாய்ப்பு வழங்குவேன் அப்படின்னு ரொம்ப அவ்வளவு பேசினாங்க.
லண்டன்ல, இங்கிலாந்து நாட்டோட லண்டன்ல வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு நடந்தப்ப அந்த கூட்டத்துக்கு காளியம்மாளை அனுப்பலான்னு முடிவு பண்ணதும் அண்ணன் தான். இப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முன்னுரிமையும், அவ்வளவு முதன்மைத்துவமும், அவ்வளவு வாய்ப்பும், அவ்வளவு வெளிச்சமும், அவ்வளவு ஊடக கவனமும் கொடுக்க வச்சது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க. எல்லாரையும் அண்ணன் தானே உருவாக்குனாங்க. அப்படி வாய்ப்பை வழங்கினாங்க. எந்த இடத்துலையும் உதாசீனப்படுத்தவோ, புறந்தள்ளவோ, அவமரியாதை செய்யவோ எப்போதும் இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாரை விட அதிகப்படியான வாய்ப்பு வந்து அக்கா காளியம்மாளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்ப சீதாலட்சுமி வந்து தேர்தலில் போட்டி போட்டாங்க ஈரோடு கிழக்குல, எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஈரோடு கிழக்குல போட்டிட்ட பிறகு அக்கா சீதாலட்சுமியே தெரியுது. நீங்க நல்லா பாருங்க, 2010 மதுரை மாநாட்டில், நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுற மாநாட்டில் பல பேர் திருமணம் வசிக்கிறப்ப அதே மேடையில் அக்கா சீதாலட்சுமி திருமணம் வசிப்பாங்க. அவங்க அவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க. அதே போல நாகப்பட்டினத்தில் அஞ்சம்மாள், அக்கா அஞ்சம்மாள் இன்னைக்கு வந்து மீனவ பாசையோட மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அக்கா அஞ்சம்மாள் வந்து அவங்களும் பல ஆண்டுகளாக கட்சி இருக்காங்க. கட்சிக்காக பல பேர் சேர்த்திருக்காங்க. மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி பல பேர், பல ஆளுமைகள் வந்து இந்த கட்சி இருக்காங்க. அன்னி ஜெனிஃபர் கன்னியாகுமரியில் இருக்காங்க, வேட்பாளர் என்னாங்க, மிகச்சிறப்பாக மேடைகளில் வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு பெண் ஆளுமையை திகழ்றாங்க. இப்படி எல்லாரையும் வந்து அண்ணன் தான் உருவாக்கி கொண்டு வர்றாங்க. நீங்க தமிழ் மலக்கம் ஐயா சாகுல் மீது, மூத்தவர் தடா சந்திரசேகர், ஐயா மணிவண்ணன், இந்த 3 பேர் தான் கட்சி இல்லாம தனித்த அடையாளங்களா இருந்தது. பாக்கி ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம், அங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் தொடங்கி, காளியம்மாள் தொடங்கி, அண்ணன் மணிசந்தில் தொடங்கி, இந்த பக்கம் அண்ணன் சாட்டை துறைமுகன் தொடங்கி, அண்ணன் மதிவாணன் தொடங்கி, தம்பி ஹிம்லர் தொடங்கி, தங்கச்சி அனீஸ் பாத்மா தொடங்கி, தங்கை பர்கானாத் தொடங்கி, இப்படி எல்லாரும், நான் தொடங்கி எல்லாரும் அண்ணனால உருவாக்கப்பட்டு, வளர்க்கப்பட்டு, வாழ்க்கப்பட்டவங்க தான். பல சிலைகளை செய்யக்கூடிய சிற்பி போல எல்லாரையும் உருவாக்குனது அண்ணன் தான். அண்ணன் தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கட்சி வளர்ந்த பிறகு ஒரு எல்லாரும் வந்து நீங்க சிறப்பா பேசுறீங்க, எங்க கட்சிக்கு வாங்க, எங்க கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடதான் செய்வாங்க. நாம வந்து நாம கொண்ட லட்சியம் என்ன, எந்த இலக்கை நோக்கி போறோம், எந்த லட்சியத்தை நோக்கி போறோம் அப்படிங்கிற தெளிவும் உறுதிப்பாடு வேணும். இந்த சின்ன சின்ன அவதூறுகளும் சின்ன சின்ன இதுவும் என் மன உறுதியை குலைச்சிட முடியும்னா நம்ம என்ன போராளியா இருக்க முடியும்? எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதாவது பொது வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான குணங்கிறது சகிப்புத்தன்மை. அவதூறு பரப்புரையோ அடக்குமுறையோ எதுவாகினும் எதிர்கொள்ளணும்னா கஷ்டம். இந்த பின்னூட்டங்கள்ல வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப கட்ட வார்த்தையில திட்டுவாங்க. ரொம்ப கட்ட வார்த்தை இல்லை. நான் ஒருத்தரை கூட நான் பிளாக் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பிளாக் பண்றது கூட உனக்கான எதிர்வினை. நான் அதை கூட செய்ய மாட்டேன். இந்த கட்ட வார்த்தை வந்து என்னோட மன சமநிலையை, என்னோட மன உறுதியை குலைச்சிரும், என்னை வந்து காயப்படுத்தணும்னா நான் என்ன போராளி? நீ நினைக்கிறத விட நான் மன உறுதி கொண்டவன் காட்டுறதுக்காகவே நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நாம மன உறுதி அவசியம். இதுலயே நம்ம வந்து சலனப்பட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நகர்ந்துட்டாங்க. நாம அவங்க தாவேக்காக போறாங்களா இல்ல திமுக போறாங்களா, இனிமே அது அவங்க விருப்பம், அவங்க உரிமை சார்ந்தது. நாம் அதை பேசுறதுக்கோ கேள்வி எழுப்புறதுக்கோ ஒன்றும் இல்லை கூட வச்சுக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லலாம், நாம வந்து கட்சி மீது தவறு இல்லை. அவங்க சுயமாக எடுத்த முடிவு, அவங்க விருப்பப்பட்டு எடுத்த முடிவு, இல்ல புற அழுத்தமோ கால சூழலோ இல்லை. அவங்க தெளிவா உணர்ந்து அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு செய்தி. அப்புறம் கட்சி விட்டு காளியம்மாள் போயிட்டாங்க, கட்சிக்கு பிளவுபட்டுருச்சு, கட்சிக்குள்ள இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வரலாற்றை நோக்கி பார்த்தா ஒரு இயக்கங்கிறது எப்ப சரிஞ்சு விடும்னா, தவறான கொள்கை முடிவு எடுத்தா, தவறான நிலைப்பாடு எடுத்தா, தவறான கூட்டணி அமைச்சா, இப்படிதான் ஒரு இயக்கம் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சி விட்டு போறாங்கிறதுனால எந்த இயக்கம் விழுந்தா சரித்திரமே கிடையாது. திராவிட கழகத்திலிருந்து அண்ணா வெளியேறாரு, அண்ணா கருணாநிதி போன்ற வெளியேறாங்க திராவிட கழகத்திலிருந்து. பெரியார்ட்ட பிரிஞ்சு போறாங்க கல்யாணத்தை காரணம் காட்டி. அண்ணா பிரிஞ்சு போன பிறகு திராவிட கழகம் வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. திமுக அண்ணா தொடங்கி பிறகு கருணாநிதி காலத்துல எம்ஜிஆர் வெளியேறாரு, வெளியேறி 5 ஆண்டுல ஆட்சியும் முடியுது. அந்த சமயத்துல திமுக களம் எடுத்து போச்சா? திமுக உறுப்பினர் குறைஞ்சிட்டாங்களா? அப்படி இல்லையே. இன்னும் சொல்ல போனா திமுகவுல இருந்து வைக்க வெளியேறாரு, சரிபாதி பிளவுன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த இயக்கம் தாக்குப்பிடிச்சு, திமுக தாக்குப்பிடிச்சு. அப்படி மதிப்பிட்டு கொண்டே போகலாம். எத்தனை இயக்கங்கள் அதிமுக பிளவுபட்டு இருக்குது, எத்தனை இயக்கங்கள் பிளவுபட்டு இருக்கு. ஒரு இயக்கத்தோட வளர்ச்சி முன் நகருங்கிறது அவங்க கொள்கை கோட்பாட்டுல விடாப்படியா இருக்காங்களா, செயல்பாடு தொடர்ச்சியா இருக்கா, அவங்க தொடர்ச்சியா வந்து சமரசம்லாம் இயங்குறாங்களா என்பதை பொறுத்தா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி போயிட்டாரு, ஒரு பேச்சாளர் போயிட்டாரு, ஒரு ஆளுமை போயிட்டாரு, அப்படி இல்லை. ஒருத்தரை போனா லட்சக்கணக்கான பேரை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் கொண்டது நாம் தமிழர் கட்சி. அப்படி உருவாக்கியிருக்கு.
அக்கா காளியம்மாள் 2018க்கு முன்பாக சமூக செயல்பாட்டாளராக நாம் தமிழர் கட்சி இணைஞ்சாங்க. காளியம்மாள் கட்சியில் இணைஞ்சப்ப செய்தி இல்லை, கட்சி விட்டு வெளியேறப்பான் செய்தி. ஏன்னா கட்சிக்கு முன்பாக அவங்களுக்கு முகம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை. அது எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதனால இந்த வெளியேற்றம்ங்கிறது கட்சிக்கு எந்தவித பாதகம் இல்லை, பின்னடைவு இல்லை, எதுவும் இல்லை. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஜனநாயகத்தன்மையோடு இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சிக்குள்ள எவ்வளவு வெளி இருந்துச்சு, ஸ்பேஸ் இருந்துச்சு, எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு, இங்க எவ்வளவு அப்பழுக்கற்றலாக இருந்தாங்க என்பதை காளியம்மாள் இன்னொரு இயக்கத்தில் இணைஞ்சு பயணிக்கிறப்ப உணர்வாங்க. நாம் தமிழர் கட்சியின் அருமையை கட்டாயம் அப்போது உணர்வாங்க.